இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போகிறாங்கங்கிறத பற்றி ஒரு சின்ன அப்டேட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் நம்ம சௌந்தர்யா இருக்காங்க. 20% ஓட்ஸோடு இருக்காங்க. 75,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு அவங்க நல்ல பிளேஸில் தான் இருக்காங்க. அண்ட் செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ராணவ். அந்த ப்ராங்க்னாலேயே அவர் ஒரு ஹீரோ ஆகிட்டார். பட் ப்ராங்க்னு மட்டும் சொல்ல முடியாது. ப்ராங்க்குக்கு முந்தின நாளே அவர் சொல்லியிருப்பார், எனக்காக நான் தான் பேசணும், எல்லாரும் என்னை மார்க் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் கிட்டத்தட்ட 52,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. தேர்ட் பிளேஸில் ஜெஃப்ரி வந்து அந்த இடத்துல எனக்கு நீங்கள் ஓட் பண்ணாலும் பண்ணலைனாலும் நான் இப்படி தான் இருப்பேன், ஆனால் எல்லோரும் சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுலேருந்து ஜெஃப்ரியோட ஓட் பேங்க் எப்போவுமே ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ 46,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அடுத்த பிளேஸில் நம்ம தீபக் வந்து 38,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. தீபக்குக்கு நிறைய ஃபேன்ஸ், அவரோட சீரியல்ஸ்லேருந்தே நிறைய ஃபேன்ஸ் இருக்குது. இங்கேயும் ரொம்ப டிக்னிஃபைடாக விளையாடுறாரு. சில பேருக்கு அவர் கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூட் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. சில பேர் வந்து இல்லை பிபிக்கு இது கரெக்டாக தான் விளையாடுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ தீபக் 4th பிளேஸில் இருக்காங்க. 5th பிளேஸில் நம்ம ஜாக்லின் இருக்காங்க. ஸோ ஜாக்லின் வந்து தப்போ ரைட்டோ ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க ஒரு பிபி மெட்டீரியல் தான். ஸோ பிபிக்கு ஏற்ற மாதிரி விளையாடுறாங்க. அவங்கக்கிட்ட எல்லா வகையான எமோஷன்ஸும் இருக்குது. கத்துறாங்க, அலறாங்க, சிரிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, ஃபன் பண்ணுறாங்க. ஸோ ஜாக்லினுக்கு கிட்டத்தட்ட 35,000 ஓட்டு இருக்குது. அடுத்த பிளேஸில் யாருன்னா ரஞ்சித். ஸோ அநேகமாக ரஞ்சித்துக்கு வந்து பாக்யலட்சுமி ஃபேன்ஸ் தான் ஓட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். 26,000 ஓட்டு இருக்குது. இல்லை அவரோட பர்சனல் சைட்னால அதுக்கு முன்னாடி இருந்தே அவர் கோட் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ரஞ்சித் பெருசாக எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. நான் அவர் எதுவும் டீக்ரேட் பண்ணல. பட் அவர் பிபியில் வந்து பெருசாக எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஸ்டில் அவர் வந்து ஓரளவுக்கு ஓட் பேங்க் வச்சிருக்காரு, வாங்கிட்டே தான் இருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சத்யாவுக்கு 22,000 ஓட்டு வருது. ஸோ சத்யா இந்த வீக் ஒரு ரிபல் ஸ்டூடெண்ட்டாக நல்லா பண்ணியிருந்தார். மேபி அதனால கூட அவருக்கு இவ்வளோ ஓட்ஸ் வந்திருக்கலாம். அடுத்ததான் நம்ம தர்ஷிகா ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து என்னன்னா கேப்டனாக இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, கொஞ்சம் ஷைன் பண்ணாங்க. அப்புறம் எங்கே இருக்காங்கன்னே காணாமல் போயிட்டாங்க. அவங்க ஒரு 20,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பிளேஸில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாட்சனா. இங்கே ஒன்று சொல்லி அங்கே ஒன்று சொல்லி ஒரு பொய்யை சொல்லி பெரட்டு பண்ணி பித்தலாட்டம் பண்ணி ஒன்று நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த சின்ன பொண்ணு சீக்கிரம் வெளியே போயிடுச்சுன்னா அதோட பேருக்கு நல்லது. நல்ல ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய பொசிஷனுக்கு வருவாங்க. இங்கேருந்து போயிட்டா நல்லாயிருக்கும். 11,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்படியே தர்ஷிகாவில் பாதி ஓட்ஸ் தான் வந்திருக்கு. அடுத்த பிளேஸில் யாருன்னா நம்ம சிவகுமார் வந்துட்டு ஒரு பேக்ரவுண்டோடு அவர் வந்தாலும் அவருக்கு இங்கே வந்து பெருசாக ஓட்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வைல்ட் கார்டாக வந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ அவர் பெருசாக எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. அதனால ஒரு 9,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அடுத்த பிளேஸில் யாருன்னா வர்ஷினி. வந்தப்போ வந்து ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆகி போயிடுவாங்க, மிக்சர் அப்படி இப்படின்லாம் சொன்னோம். பட் இந்த வீக் அவங்க ஹெட் மிஸ்ட்ரஸாக பண்ணதை சத்தியமாக யாருமே மறக்க மாட்டாங்க. ஓவரால் பிபி சீசன்ஸ்க்கு கூட ஒரு ஹெட் மிஸ்ட்ரஸ்னால் ஞாபகம் வர மாதிரி வர்ஷினி அவங்களோட கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. 8,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதாவது 8,800 ஓட்டு. சிவகுமாரோட ஒரு 400 ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்க. அடுத்த பிளேஸில் யாருன்னா மஞ்சரி. வெரி சேட், 8,300 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. மஞ்சரியோட கேம் பிளேக்கு கண்டிப்பாக அவங்க இதை விட வெல் டிசர்வ்டுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க அந்த லாஸ்ட்டுக்கு முந்தின பிளேஸில் இருக்கிற பிளேயர் டெஃபினட்டாக கிடையாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அந்த பிளேஸில் தான் இருக்காங்க. என்ன ரீசன் நமக்கு தெரியலை. அண்ட் லாஸ்ட் பிளேஸில் ரியாவை அங்கேயும் யாருக்கும் பிடிக்கல, வெளியிலேயும் யாரும் ஓட்ஸ் போடலை போல இருக்குது. பாவம் அவங்களுக்கு டக்குன்னு ஏதோ பண்ண தான் செய்கிறாங்க. மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கல. ரிவ்யூவராக வெளியிலேருந்து உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் 7,600 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. பட் இப்போ ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாய், அதாவது ஒரு மேல் கண்டஸ்டன்ட் தான் வெளியே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அநேகமாக ரஞ்சித் இல்லைனா சிவகுமார் வெளியில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சத்யா இல்லைனா சிவகுமார் வெளியே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா மேல் கண்டஸ்டன்ஸில் லாஸ்ட் 2 பிளேசஸில் இருக்கிறது சத்யா அண்ட் சிவகுமார் தான். கொஞ்சம் ஷாக்கிங் எலிமினேஷனாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.